6:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? டக்குன்னு படிக்கணும். உபாகமம் 6:4. உபாகமம். Listen Israel, the Lord our God is the only true God. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு என்ன சொல்றாரு? ரொம்பவும் எப்படி சொல்கிறாரு? இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லி அவர் எப்படி சொல்கிறது? அந்த விதம் எப்படி, தொனி எப்படியாக இருக்கிறது? ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துணியாக இருக்கிறது என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன செய்யறாரு? மோசே மூலியமாக இதை சொல்லுகிறதை நாம பாக்குறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? பல தெய்வங்கள்லாம் கிடையாது, உங்களுக்கு கிடையாது, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு அவர் சொல்கிற துணியில சொல்லிக்கிறார். அப்போ அதே துணியில தான் எபிரேயர் எழுதினது யாரு? பவுல். அவர் என்ன சொல்றாரு? அவர் அந்த ஆசிரியர் என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார்? ரொம்பவும் ஆணித்தரமாக சொல்கிறார். நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கு அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டுல அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். அப்ப அந்த பலிபீடம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இப்ப பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல பலிபீடத்தை ஆல்டரை எப்படி சொல்றாங்க? தவறாக உபயோகிக்கிறார்கள், தவறாக பயன்படுத்துகிறார்கள், தவறான இடத்துல என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம கிறிஸ்துவராக நம்மளாம் என்ன செய்யறோம்? சிலுவையை தான் என்ன நினைக்கிறோம்? பலிபீடம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தவறாக புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா சிலுவை என்ன கிடையாது? cross is not the altar அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பலிபீடத்துக்குன்னு ஒரு அடிப்படையான பிரமாணம் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, யாத்திராகமம் 29:37. Do this for 7 days and the altar will become so holy that anyone who touches it will become holy. 29 என்ன சொல்லி இருக்குது? ஆத்திராகமம் 29:37. ஏழாம் பலிபீடத்திற்காக 7 நாளவும் பலிபீடத்திற்காகவும் பிரயாசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கிறது. பலிபீடத்தை தொடுகிற எல்லாம் பரிசுத்தமாகும். 7 நாளளவும் பலிபீடத்திற்காக பிரயாசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ பலிபீடத்தினுடைய 2 பிரமாணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிப்படையான பிரமாணம், பிரதானமான பிரமாணம்னு 2 பிரமாணம் இருக்குது. அப்போ பலிபீடம் எப்படியா இருக்குதா? மகா பரிசுத்தமா இருக்குது. அப்புறம் 2வது என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதை தொடுகிற எல்லாமே எப்படியா இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த பிரமாணங்களுடைய அடிப்படையில பலிபீடம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது, சிலுவை ஒரு பலிபீடம் கிடையாது. என்ன? அதே போல சிலுவை மகா பரிசுத்தமானதும் அல்ல. சிலுவையை தொடுக்கிறவங்க எல்லாருமே பரிசுத்தமாகிறது கிடையாது. அதை நம்ம வேதத்துல இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? தெளிவாக பார்க்க முடியும். இப்ப இயேசுடனே நிறைய பேர் என்ன செய்யப்பட்டாங்க? சிலுவையில அறையப்பட்டாங்க. அப்ப அந்த சிலுவை அவங்களுக்கு பரிசுத்தமா இருந்துச்சா? இல்ல, இல்லையா? இயேசுட கூட நிறைய பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. அப்ப அந்த சிலுவை என்னவாகவில்லை? பரிசுத்தமாகவில்லை. அப்போ சிலுவை அவங்களை மரித்தவர்கள், சிலுவையில அந்த காலத்துல எல்லாருமே பெரிய பெரிய பாவம் செய்தவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்களா? சிலுவையில தான் அறைவாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஆகல? புனிதர்களாக மாறவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்ப நம்ம சிலுவையை நம்ம என்ன சொல்றோம்? சிலுவை தான் ஆல்டர்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறோம்? பழகிட்டோம், நம்ம எல்லாம் பழகிட்டோம். ஆனா உண்மையிலேயே பலிபீடமானது எப்படியாது? மகா பரிசுத்தமானது. பலிபீடத்தை தொடுகிறது எதுவோ அதெல்லாம் பரிசுத்தமாக என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாம பிரசங்க பீடத்தை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? புல்பீட்டை கூட என்ன செய்றாங்க? ஆல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பலிபீடம் அப்படின்னு நம்ம தவறாக பிரசங்கம் பண்ணிக்கிறோம். பிரசங்க பீடமும் மகா பரிசுத்தமானது கிடையாது. இந்த பலிபீடத்தை தொடுகிற நாம கூட என்ன செய்ய முடியாது? பரிசுத்தமாக முடியாது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். அது போல என்ன செய்வாங்க? கர்த்தருடைய பந்தியை என்ன சொல்லுவாங்க? பலிபீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய பந்தியை உட்கொள்கிற எல்லாருமே என்ன செய்யறது கிடையாது? பரிசுத்தமாக வாங்கிட்டும் போய் திரும்பவும் அவர்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? பாவம் செய்து பாவிகளாகத்தான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை இந்த புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்துக்கு, அதாவது இந்த பலிபீடம், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, பழைய ஏற்பாட்டிலையும் பலிபீடம் இருந்து, இந்த பலிபீடத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மகா பரிசு இது மகா இந்த பலிபீடம் என்னானது இல்ல?
மகா பரிசுத்தமானதல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல அதை உட்கொள்கிறவர்களும் பரிசுத்தமாகிறது இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா வேதத்தினுடைய அடிப்படையில நம்ம நாமே ஆராய்ந்து பார்த்து அப்புறம் நம்ம என்ன செய்யறோம், நம்மளே ஆராய்ந்து பார்த்து நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறோம், பந்திக்கு செல்கிறவர்களாக நாம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பந்தி வந்துட்டு ஒரு ஹோலி சாக்ரமெண்ட் கிடையாது. ஏன்னா ஹோலி சாக்ரமெண்ட்டாக மாற முடியாது. அப்புறம் சாக்ரமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கத்தோலிக்க சபைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கையில ஒரு ஹோலி சாக்ரமெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் காமிப்பாங்க. அப்போ எல்லாரும் தாழ வணங்கி பாட்டு பாடி அதை வணங்குவார்கள் என்று சொல்லி. அப்போ அந்த சாக்ரமெண்ட்டோ இல்ல அருட்சாதனங்களோ இவை எல்லாம் நம்மள என்ன செய்ய முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நம்மை பரிசுத்தமாக்குவது எது? நம்மை பரிசுத்தமாக்குற ஒரே ஒரு காரியம் என்ன? ஆல்டர் தான் இல்லைன்னு சொன்னேன். அது வந்து பழைய ஏற்பாட்டுல அவங்க அப்படி நினைக்கிறாங்க, அதை தொடுகிற யாவரும் பரிசுத்தமாகும் சொல்லி நம்ம யாத்திராகமத்துல பாக்குறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம்மள என்ன செய்ய முடியும், பரிசுத்தமாக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நாம் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யப்படுகிறோம், நாம் பரிசுத்தமாக அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்கிறதாக இருக்கிறது, நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மளை வந்து அந்த பாவங்களை செய்ய விடாமல் நம்மை அந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி நம்ம பண்ணும்போது நம்மளே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு உணர்வு நம்மளை என்ன செய்கிறதா இருக்கிறது, நம்மளை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. அந்த பாவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இப்படியாக இருந்தேன், இந்த பாவத்துல இருந்தேன், அதுல இருந்தெல்லாம் என்னை கர்த்தர் மீட்டு வந்து இன்னைக்கு நான் இப்படியா, எல்லாருமே எங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க, அவங்களா எவரா இவர் அப்படின்னு சொல்லி அது அப்ப அவங்களை என்ன செய்கிறதாக இருக்கிறது, அவங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த 2 பிரமாணங்கள் யாருக்கு பொருந்தும், இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். அவரை தொடுகிற யாவரும், அதை தொடுகிற எல்லாமே என்ன ஆகுது, கொள்கிறவர்களும் அவரை தொடுகிற எல்லாமே என்னது பரிசுத்தமாகிறதுன்னு சொல்லி பார்த்து இது வந்து யாருக்கு பொருந்தும்னா நம்மள இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவம் இல்லாமல் வந்து பிறந்தார் அப்படின்னு பாக்குறோம். மகா பரிசுத்தமாக இருந்தாரு, தேவாலயத்தை காட்டிலும் பெரியவராக இருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் வந்துட்டு 2வதாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்க எல்லாம் என்னன்னாங்க, அவரை தொட்டவர்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. வியாதியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது, பாவத்துல இருந்து விடுவிக்கப்பட்டாங்க, மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த 2 பிரமாணங்களும் வந்துட்டு என்னவா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தும். என்ன பிரமாணம், அடிப்படையான பிரமாணம், பிரதானமான பிரமாணம். இந்த 2 பிரமாணமும் யாருக்கு மட்டும்தான் பொருந்தும், நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நம்ம பார்க்கணும். இந்த பிரமாணங்களுடைய அடிப்படையில இயேசு கிறிஸ்து தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு, அவர் தான் பலிபீடமாக இருக்கிறார். மற்ற ஆல்டரோ இல்ல சிலுவையோ இல்ல நம்ம எடுக்கின்ற பந்தியோ இவைகள் வந்து நமக்கு என்ன கிடையாது, பலிபீடம் கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஜீசஸ் இஸ் த என்ன இருக்கிறாரு, காஸ்பல் ஆல்டரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மார்க் 6:56. மார்க் 6:56. In every village or farm or marketplace where Jesus went, the people brought their sick to him. They begged him to let them just touch his clothes, and everyone who did was healed. அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள், சுஸ்தமானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பிரமாணங்களின் அடிப்படையில நம்ம என்ன சொல்ல முடியும், உறுதியா என்ன சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பலிபீடம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்ல முடியும். இப்போ பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் போது ஆசாரிப்பு கூடாரத்துல நுழையும் போது வாசலிலே வந்துட்டு என்ன வைக்கப்பட்டிருக்கும், வெண்கல பெசலேல் அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டுல நம்ம படிச்சு பார்க்கும்போது பெசலேல் அப்படிங்கிற ஒரு வெண்கலம் வைக்கப்பட்டிருக்கு, வெண்கல பலிப்பீடம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த பலிப்பீடத்தை தாண்டி தான் என்ன செய்ய முடியும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் இல்லையா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்ல முடியும். இந்த பலிப்பீடத்துல நாம செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்துட்டு நம்ம பரிசுத்த வெளியவே எல்லா காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன செய்ய முடியும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன்னா மிருகத்தை வந்துட்டு என்ன செய்வாங்க, மிருகத்தை வெட்டி ரத்தத்தை மட்டும்தான் என்ன செய்ய முடியும், உள்ள எடுத்துக்கிட்டு போக முடியும். அதனுடைய மற்ற பாகங்களை எல்லாம் என்ன செய்வாங்க, பாளையத்துக்கு புறமே சுட்டெரிப்பாங்க.
அப்போ ரத்தம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு போக முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவங்க வந்துட்டு எதுக்குள்ள போறாங்க, ஆசாரிப்பு கூடாரம், அதுவும் அந்த வாசல் வழியா நுழையிறாங்க இல்லையா. ஆனா புதிய ஏற்பாட்டுல அவர் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து நானே வாசல் அப்படின்னு சொல்றாரு. என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அவர் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்ப ஜீவனுக்கான வாசல், நம்மளுடைய ஜீவனுக்கான வாசல் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவரே சத்தியமும் ஜீவனுமாக, வழியே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தானே பலிப்பீடமாக இருக்கிறாரு, அது செலுத்தப்படுகின்ற பலியாக பலிப்பீடமாகவும் இருக்கிறாரு, அதுல பலி செலுத்தப்படுகிற என்னவா இருக்கிறார், தேவ ஆட்டுக்குட்டியாகவும் அவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய ஜீவனையே என்ன செய்யறாரு, நமக்காக ஒப்பு கொடுத்து அவரே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அந்த ஒரு மிருகத்தை அவங்க அந்த 7 நாளளவும் அவங்க தங்களை தானே சுத்திகரிச்சு கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த மிருகத்தை, அதுல எந்த ஒரு ஊனம் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் ஒரு மிருகத்தை எடுத்துக்கிட்டு போய் அதை வந்து ரத்தத்தை மாத்திரம்தான் உள்ளக்குள்ள எடுத்துட்டு போக முடியும். அப்போ அதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆனா இங்க வந்துட்டு யாரா இருக்கிறாரு, அவர் மட்டும்தான் வாசலாக இருக்கிறாரு, அவர் மட்டும்தான் பலிப்பீடமாக இருக்கிறாரு, அவர் மட்டும்தான் அந்த பலியாக இருக்கிறாரு, தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு, அவர் தான் என்ன செய்யறாரு இருக்கிறாரு, பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இருக்கிறார், அவரை தான் இந்த மூன்றும் இயேசுக்குள்ள அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல எல்லாம் பார்க்கும்போது பழைய நான் எப்பவுமே சொல்றது, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒருத்தர் வரப்போறாரு, இதெல்லாம் செய்வது ஒரே ஆளா ஒருத்தர் வரப்போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு நிழலாக மாதிரியாக அப்பவே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட இந்த இதுக்கெல்லாம் அவதாரமாகத்தான் இவர் நமக்காக பிறந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் இன்னும் ஆழமா கூர்ந்து நோக்கும் போது இந்த எபிரேயர் எழுதின ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு பலிபீடம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆனா 2 பலிபீடங்களை ஒப்பிட்டு காண்பிக்கிறார். அது என்னன்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற, நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெத்லெஹேம் என்கிற வெண்கல பலிபீடம் இருக்கும், அங்க பலிபீடம் வச்சிருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு பலிபீடமாகிய இயேசு கிறிஸ்து, இந்த 2ஐயும் நமக்கு என்ன செய்கிறாரு, அந்த பலிபீடத்தையும் அந்த வெண்கலமான பலிபீடத்தையும் இயேசு கிறிஸ்து என்கின்ற பலிபீடத்தையும் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒப்பிட்டு காட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம பழைய ஏற்பாட்டுல அந்த வெண்கல பலிபீடத்துல பங்கு பெறுகிறவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையின் காலத்துல இயேசு கிறிஸ்துவின் பலிபீடத்தில் பங்கு பெறுவதற்கு, அதாவது அந்த பழைய ஏற்பாட்டுல பங்கு பெற்றவர்கள் என்ன, அந்த வெண்கல பலிபீடத்தில பங்கு பெறுகிறவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டு இது வந்து என்ன காலமா இருக்கிறது, கிருபையின் காலமாக இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பலிபீடத்துல பங்கு பெறுவதற்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த 2 ஆல்டரும் மியூச்சுவலி என்னவா இருக்குது, எக்ஸ்க்ளூசிவா இருக்குது. அதாவது ஏதாவது ஒன்றுல தான் நம்ம பங்கெடுக்க முடியும். எய்தர் திஸ் ஆர் திஸ், எதாவது ஒண்ணு, அதுல எடுத்தவங்க இதுல எடுக்க முடியாது, இதுல இருக்கிறவங்க. ஆனா அது வந்து பழைய ஏற்பாட்டுக்கு, அப்ப அவங்க வந்து இதுல வந்து என்ன செய்ய முடியாது, பங்கு பெற, இந்த புதிய ஏற்பாட்டு பலிபீடத்துல அவங்க பங்கு பெற முடியாதுன்னு. அப்ப நமக்கு ஒரு பலிபீடம் உண்டுன்னு ஏன் இந்த ஆசிரியர் சொல்றாருன்னு, எதுக்கு குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா, இது எந்த காலத்துல எழுந்தது, இது எழுதிய காலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கோம்னா, எருசலேம் தேவாலயம் அப்போ அந்த காலத்துல எருசலேம் தேவாலயம் என்ன செய்யப்படவில்லை, அப்போ இடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பலிபீடமும் அங்கு பலிபீடமும் வெண்கல பலிபீடமும் அங்கு நிலை நிற்கிறது, எருசலேம் தேவாலயமும் அங்கு நிற்கிறது. அதனால அந்த அங்க வந்து என்ன செய்யப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது, பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் கிறிஸ்துவுக்கு பின்னால 70 ஆண்டு வரைக்கும் இது வந்து என்னவா இருந்ததுதான், செயல்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, கிறிஸ்துக்கு பிறகு, இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு 70 ஆண்டுகள் இது செயல்பாட்டில் இருந்தது அப்படின்னும். அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு பின்னால ரோமர்களால தான் என்ன செய்யப்படுகிறது, அந்த தேவாலயம், எருசலேம் தேவாலயம் என்ன செய்யப்படுகிறது, இடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதுக்கு முன்பாகவே இந்த ஆசிரியர் வந்து இந்த நிருபத்தை இதெல்லாம் பண்பதுக்கு முன்பாகவே எபிரேயர் எழுதிய ஆசிரியர் அதை பற்றி நமக்கு எழுதுகிறார். அப்போ இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எபிரேய மார்க்கத்திலிருந்து என்ன கிறிஸ்துவராக மாறினவர்களுக்கு அது வந்து விசேஷமாக எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது யூத மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்துவர்களாக மாறுகிற
கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே வந்து யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். யூத முறைமையில் இருக்கும்போது ஆலயம் இருந்தது, பலிபீடம் இருந்தது. பலிபீடத்தோடு எல்லாருமே என்ன செய்யப்பட்டாங்க, ஐக்கியப்பட்டு இருந்தாங்க, பலி செலுத்தினாங்க, பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த உணவை அருந்தினார்கள். ஆனா இப்போ நாங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், பலிபீடம் இல்லாமல் கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்ப யூத மார்க்கத்துல இருந்த வரைக்கும் நமக்கு அவங்களுக்கெல்லாம் என்ன வந்தது, ஒரு பலிபீடம் இருந்தது அப்படின்னு அவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் அங்க இருந்து, அவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தது. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்க வந்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் எழுதுறாரு, கிறிஸ்துவர்களுக்கும் அதாவது விசுவாச மார்க்கத்தாருக்கும் ஒரு பலிபீடம் உண்டு. இப்ப இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த யூத முறைமையின்படி, அந்த வழக்கத்தின்படி இவர்கள் எல்லாம் எப்படியாக வருகிறார்கள், நமக்குன்னு ஒரு பலிபீடம். இப்போ நம்ம சர்ச்சில் எல்லாம் அங்க ஊர்ல எல்லாம் நமக்கு இதுல பார்க்கும்போது எல்லா சர்ச்சிலையும் பார்க்கும்போது ஒரு பலிபீடம் இருக்கும். அதுல ஃபாதர் வந்து என்ன செய்வாரு, இந்த அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து எல்லாருக்கும் தானும் புசித்து மற்றவர்களுக்கும் அதை புசிக்க குடிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, இது எல்லாருக்குமே கிறிஸ்தவர்களுக்கும் அதாவது விசுவாச மார்க்கத்தாருக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ முதல்ல பார்க்கும்போது அந்தியோக்கியாவில் கிறிஸ்துவர் பின்பற்றுகிறவர்கள் விசுவாச மார்க்கத்தார்களை என்ன செய்தாங்க, கிறிஸ்துவர்கள் அப்படின்னு அப்போ வந்துட்டு பாக்குறோம். அப்போ இப்படி யூத மார்க்கத்தை கைவிட்டு இயேசுவை பற்றி கொண்டு விசுவாச மார்க்கத்துல நடக்கிறவர்களுக்காக, அதாவது யூத மார்க்கத்தை விட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்கள் நிறைய பேர். யூத மார்க்கத்துல இருந்தவங்க தான் யாரெல்லாம் இருந்தாங்க, இந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர், இவங்க தானே எப்ப பார்த்தாலும் இயேசு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டு அவர் மேல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தானே இருந்தார்கள். அவர்கள் தானே, யூதர்கள் தானே இயேசு சிலுவையில் அறிந்தார்கள். அந்த மார்க்கத்தை விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுக்காகத்தான் இவர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு ஆறுதலாக இந்த வார்த்தையை, நமக்கு ஒரு பலிபீடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆறுதலாக, இப்ப ஏதாவது சொன்ன கூட கவலைப்படாது, நமக்குன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி, நமக்குன்னு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்குன்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறதா. நமக்குன்னு ஒரு வெண்கல பலிபீடம் இல்லைனாலும் யாருக்கு, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நிலையான நித்திய பலிபீடம் நமக்கு உண்டு அப்படின்னு அவர் என்ன ரொம்ப ஆணித்தரமாக அப்படின்னு அவர் நமக்காக எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு அதுல வந்து இந்த பலிபீடத்துல இருந்து நமக்கு ஏதோ ஒரு ஆகாரம் கிடைக்கிறது நம்ம புசிப்பதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ the altar gives something to eat அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த பலிபீடத்தோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்னா, அந்த பலிபீடத்திலிருந்து வர அந்த உணவு ஆகாரத்தை நாம புசிக்கணும். அப்பதான் நம்ம அந்த பலிபீடத்தோடு என்ன செய்ய முடியும், ஐக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இல்லைன்னா என்ன செய்வாங்க, ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனா 1 கொரிந்தியர் 10:18 1 கொரிந்தியர் 10:18 All the people of Israel sharing in the worship when they gather around the altar and eat the sacrifices offered there. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன சொல்றாங்க, அதாவது மாம்சத்தின், அதாவது இது வந்துட்டு என்ன ஒரு பலின்னு சொல்லி பார்ப்போம்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேலரை அவர் என்ன சொல்றாரு, பலிகளை புசிக்கிறார்கள், பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லி அதை நாம பார்க்கிறோம். மறுபடியும் அதே 9:15 பாரு, அதே 1 கொரிந்தியர் 9:15. But I have never used these privileges of mine, and I'm not writing this because I want to start now. I would rather die than have someone rob me of the right to take pride in this. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மையை பாராட்டல ஒருவன் அவமாக்குகிறதையும் பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பலிபீடத்துல பணிவிடை செஞ்சா பலிபீடத்திலிருந்து வருகிற ஆகாரத்தை உண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை நம்ம பார்க்கும்போது பலிபீடத்திலிருந்து வருகிற இந்த ஆகாரம், ஆசீர்வாதம், உணவை யார் புசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை பிரதான ஆசாரியர் மட்டும்தான், கூடாரத்துல வேலை செய்கிற ஆசாரியர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். அதுக்குள்ள யார் இந்த பிரதான ஆசாரியர் போறாரோ அவர் மட்டும்தான் அந்த பலிபீடத்திலிருந்து வர உணவை
உண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை புசிக்க முடியும். மற்ற சாதாரண ஜனங்களுக்கோ பொதுமக்களுக்கோ சபையாருக்கோ அது என்ன தவிர்க்கப்படுகிறது அந்த பலிப்பீடத்திலிருந்து வருகிற ஆகாரம் என்று சொல்லி பார்ப்போம். ஏன்னா அது பரிசுத்தமானது. சாதாரண ஜனங்கள் எல்லாம் அதை புசிக்க கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை அப்ப கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிப்போம். அப்ப பலிப்பீடத்தோட ஐக்கியமாக இருப்பவங்க யாருன்னு பார்த்தோம்னா பிரதான ஆசாரியரும் 2 பேரும் தான். பிரதான ஆசாரியர் மற்ற ஆசாரியர்கள் இவர்கள் மட்டும்தான் அந்த பலிய அந்த உணவை அவர்கள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மற்றவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பொது ஜனங்களுக்கு அதாவது சாதாரண ஜனங்களுக்கு எல்லாம் அது ஐக்கியப்படுவதற்கும் சாத்தியம் கிடையாது. அதை உண்பதற்கும் அவங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுல பாவ நிவாரண பலிக்கென்று ஒரு விசேஷித்த நிபந்தனைய பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். பாவ நிவாரண பலி. பாவ நிவாரண பலியில செலுத்தப்படுகிற அந்த பலியினுடைய ரத்தத்தை பிரதான ஆசாரியனை தான் சொன்ன மாதிரி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எடுத்துட்டு போவாரு. இது வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் அந்த பலி நடக்கும். ஒரு முறை மட்டும்தான் அது நடக்கும். அதுவும் எப்போனா 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அப்போ அது நிறைவேறும். அன்றைக்கு அந்த செலுத்தப்படுகிற அந்த பாவ நிவாரண பலிய பிரதான ஆசாரியரோ மற்ற ஆசாரியரோ அதை புசிக்க முடியாது. அந்த பாவ நிவாரண பலிய அவங்க புசிக்க முடியாது. அது பரிசுத்தமானது. அது பாளையத்துக்கு புறம்பே கொண்டு செல்லப்பட்டு முழுவதுமாக தகனிக்கப்படணும். அந்த மிருகம் என்ன செய்ய வேண்டும்? தகனிக்கப்படணும். ரத்தம் மாத்திரம் அவங்க உள்ள எடுத்துக்கிட்டு போகணும். அதனுடைய பங்கு முழுமையாக யாரை சாரும்? கர்த்தரை சாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கப்படுகிற அந்த ரத்தம், அங்க செலுத்தப்படுகிற ரத்தம் கர்த்தரை சாரும். அந்த மிருகமானது பாளையத்துக்கு புறம்பே அந்த கூடாரத்துக்கு வெளியே என்ன செய்யப்பட வேண்டும்? சுட்டெரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல வந்துட்டு ஆசிரியர்களுக்கும் அந்த வருஷத்துல ஒரு தடவை கொடுக்குற 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில கொடுக்குற அந்த ஆகாரத்தை இவங்க கூட சாப்பிட முடியாது. இந்த ஆகாரத்தை முதல்ல சொன்னேன் இல்லையா, பிரதான ஆசாரியரும் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, பொது ஜனங்களுக்கு இல்லைன்னு. ஆனா இந்த பாவ நிவாரண பலி சொல்றது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆலயத்துக்குள்ள போவாங்க. அவங்க வந்துட்டு அந்த ரத்தம் மாத்திரம் பலி செலுத்தப்படும். அந்த உடலானது வெளியே தகனிக்கப்படும். அது வந்து இவங்களுக்கு கூட அது என்ன கிடையாது, உண்பதற்குரிய அவங்களாலையும் கூட அதை பங்கு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது கர்த்தராகிய தேவனுக்கு மட்டுமே உகந்த உரியது, சொந்தமானது அப்படின்றது. அப்படின்னு நிறைய நிபந்தனைகளை நம்ம அந்த பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது நிறைய பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, தகன பலி, நிறைய பலிகள் காணப்படும். அப்போ மற்ற பலிகளை பிரதான ஆசாரியரும் மற்ற பலிகளை புசிக்கலாம். குற்ற நிவாரண பலி மற்ற பலிகளை வந்துட்டு அவர்கள் புசிக்கலாம். ஆனா பாவ நிவாரண பலியில யாருமே புசிக்க கூடாது. அது கர்த்தருக்குரியது, தேவனுக்குரியது மாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ இப்படி இவங்க 2 பேரும் பிரதான ஆசாரியரும் மற்ற ஆசாரியரும் புசிப்பாங்க. ஆனா பொது ஜனங்களுக்கு அந்த ஆகாரம் கொடுக்கப்படாம தடை செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி விசேஷமா அதுல ஒரு காரியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு பலியில பொது ஜனம் அதாவது இஸ்ரவேல் சபையார் வந்துட்டு அதுல வந்துட்டு என்ன செய்ய முடியும்? பங்கெடுக்க முடியும். அது என்ன பலின்னு சொல்லி பார்த்தோம்னா சமாதான பலி. இன்னொரு பலி இல்லையா? நான் அந்த பழைய ஏற்பாட்டை பார்த்தோம்னா நிறைய பலிகளை குறித்து சொல்லியிருக்கோம். அதாவது என்ன சொல்லியிருக்கப்பட்டிருக்குன்னா, ஒரே ஒரு பலியினால பொது ஜனம், அதாவது நம்ம போல இருக்கிற சாதாரண ஜனங்கள் வந்துட்டு என்ன செய்வாங்க? அதுல பங்கெடுக்க முடியும். அது என்ன பலின்னு சொல்லி பார்த்தோம்னா சமாதான பலி. இதுல மட்டும் தேவனாகிய கர்த்தர் பங்கெடுப்பார். ஆசாரியர் வந்து பங்கெடுப்பார். அது மட்டும் இல்லாம பொது ஜனங்கள் அப்புறம் மற்ற ஜனங்கள் எல்லாம் பங்கெடுப்பாங்க. சமாதான பலிகளுடைய லேவியர் ஆகமத்துல பார்த்தோம்னா சமாதான பலிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ சமாதான பலி அன்னைக்கு செலுத்தப்படுகிற அந்த மிருகத்தின் ரத்தம், கொழுப்பு இதெல்லாம் யாருக்கு? தேவனாகிய கர்த்தருக்கு பலிப்பீடத்துல தகனிக்கப்படுகிறது. கொழுப்பும் ரத்தமும் தேவனுடைய பங்கு. அந்த மிருகத்தினுடைய மார்கண்டம், வலது முன்னந்தொட இதெல்லாம் பலி செலுத்துறாங்கல்ல, அவருக்கு மட்டும்தான் அது பங்காக செலுத்தப்படும். இது நித்திய கட்டளையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் மற்ற பாகங்கள் பலி செலுத்த கொண்டு வந்த நபர். இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்ப இவங்களுக்கு எல்லாம் அந்த இது வருது, என்னது, பக்ரீத் பண்டிகை வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? மிருகத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ மிருகத்தை கொடுக்கும்போது ரத்தத்தை வந்து அவங்க என்ன செய்யறாங்க? பலியாக கொடுக்குறாங்க இல்லையா? அந்த வீடுகளுக்கு முன்பாக வந்து கொடுக்குறாங்க. ஒரு மிருகத்துல ஒரு பங்கு அவங்க எடுத்துக்கிறாங்க, ஒரு பங்கு என்ன செய்யறாங்க? யாருக்கு மிருகங்கள் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அங்க வெட்டுறவங்க கடையில அங்க போய் பார்த்தோம்னா, பெட்யூர்ல போய் பார்த்தோம்னா என்ன செய்வாங்க? அவங்க ஒரு பங்கு எடுத்துக்குவாங்க. அவங்க ஒரு பங்கு எடுத்துக்கிட்டா மிச்சத்தை வந்து யார் கொண்டாந்து கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போலதான் இங்க வந்துட்டு என்னவா, சமாதான பலி எப்படியா, அதை வந்துட்டு
மிருகத்தை கொண்டு பலிபீடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. மிருகத்தையே கொண்டுட்டு போய் பலியிடுவாங்க. பலியிடும் போது அதுல ஒரு பொங்கு யாருக்காக இருக்கிறது, தேவனுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் பலி செலுத்தப்படுகிறது. அதாவது கர்த்தருடைய பலிபீடத்தில் தகனிக்கப்படுகிறது. கொழுப்பும் ரத்தமும் மட்டும்தான் தேவனுக்குரியது. அங்க என்ன பார்த்தோம், வெறும் ரத்தம் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. பாளையத்துக்கு புறம்பே அது தகனிக்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆனா இங்க வந்து ரத்தமும் கொழுப்பும், சமாதான பலி அப்படிங்கிறது ரத்தமும் கொழுப்பும் அவருக்கு தேவனுக்குரியது. அப்ப அந்த மிருகத்தினுடைய ஒரு முன்னந்தடையும் மார்கண்டமும் முன்னந்தொடையும் வந்துட்டு யாருக்கு பலி கொடுக்கிற ஆசாரியருக்கு, மற்ற பாகங்கள் எல்லாம் யார் யார் கொண்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த குடும்பம் கொண்டுட்டு வந்து கொடுக்குதோ அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும். இதுதான் சமாதான பலி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அவங்க இந்த பலியை எங்க புசிக்கணும்னா அந்த கூடாரத்திலேயே அவங்க வந்து என்ன செய்யணுமா, அதை புசிக்க வேண்டும். இதுதான் அவங்களுக்கு கட்டளையாக. பழைய ஏற்பாட்டுல பக்கம் நிறைய கட்டளைகள் இருக்கும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அப்புறம் நிறைய பலிகள் காணப்படும். அப்போ சமாதான பலியில மட்டும் தேவனாகிய கர்த்தரு, ஆசாரியரு, பொது ஜனங்கள் இந்த 3 பேருமே பங்கெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாவ நிவாரண பலியில யாரு, அது தேவனுக்கு மட்டும்தான் அந்த பலி. வேற பிரதான ஆசாரியர், மற்ற பலிகள் வந்துட்டு பிரதான ஆசாரியரும் ஜனங்கள் சாப்பிட முடியாது. பாவ நிவாரண பலியில தேவனுக்கு உரியது மட்டும்தான். ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும் பங்கெடுக்க முடியாது. சமாதான பலியில தேவனாகிய கர்த்தரு, ஆசாரியர், பிரதான ஆசாரியர், பொது ஜனங்கள் இவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, பங்கெடுக்கிறாங்க. அப்ப இஸ்ரவேல்ல இது எப்படி தலைமுறையாக இந்த பலிகள் இப்படி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல எபிரேயருக்கு எழுதின நிருபம் எழுதப்பட்ட காலத்துல யூத மார்க்கத்துல இருந்து, அதாவது ஜூஸ்ல இருந்து கிறிஸ்துவ விசுவாச மார்க்கத்துக்கு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக, அதாவது கிறிஸ்தவர்களாக வந்தவங்களுக்கு ஒரு கேள்வி எழுது. சமாதான பலியை நாங்க அங்க புசிக்க முடியும். அதாவது யூத மார்க்கத்துல இருக்கும்போது நாங்க சமாதான பலியை புசிச்சோம். ஆனா அது அப்புறம் பலிபீடத்தோட நாங்க ஐக்கியப்பட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்துவ மார்க்கத்துல நாங்க கிறிஸ்துவ பின்பற்றுகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம். நாங்க எப்படி ஐக்கியப்படுகிறது, எங்களுக்கு ஒரு பலிபீடம் எது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. யாரு, யூத மதத்திலிருந்து கிறிஸ்துவர்களாக கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவங்க. நாங்க அங்க இருக்கும்போது எங்களுக்கு பலிபீடம் இருந்துச்சு, எங்களுக்கு நாங்க அங்க புசிச்சோம், ஐக்கியப்பட்டு இருந்தோம், எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது. சமாதான பலி எங்களுக்கு இருந்தது. இங்க எங்களுக்கு என்ன, நாங்க கிறிஸ்துவை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன பலி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நமக்கு என்ன சொல்கிறாரு, அவர் விளக்கி சொல்கிறதை நாம பார்க்கிறோம். அதே எபிரேயர் 13:9, Don't be fooled by any kind of strange teachings. It is better to receive strength from God's gift of undeserved grace than to depend on certain foods. After all, these foods don't really help the people who eat them. பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லை. அப்போ அவர் என்ன சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளால். இப்ப நிறைய என்ன செய்கிறாங்க, ஆளாளுக்கு என்ன செய்கிறார்கள், நிறைய போதனைகளை, வேதத்துக்கு மாறாக நிறைய காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்களாக. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்து பைபிளை படித்த அந்த ஞானம், எது சரியான போதனை, எது சரியான நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள அழித்து செல்லும் அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் என்ன செய்றாங்க, இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், அங்க ஓடுறது இங்க ஓடுறது, இல்ல இவங்களும் சரியா தான் பண்றாங்க அப்படின்னு, இல்ல இவங்களும் கடைசியா என்ன பண்றாங்க, பேசுறாங்க, கர்த்தரை பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னுட்டு என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம், பலவிதமான போதனைகள் இல்ல, இங்க போலாம் அங்க போலான்னுட்டு. அப்போ அவர் கரெக்டா என்ன சொல்றாரு, பலவிதமான அந்நிய போதனைகளால நீங்க என்ன செய்யுங்க, அழைப்புண்டு தெரியாது இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. நம்ம யாரால எழுதப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலே அவர் எழுதப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப போஜன பதார்த்தங்கள் என்ன செய்து, முயற்சி செய்தவங்களுக்கு அதை சாப்பிட்டவங்களுக்கு அது என்ன கொடுக்கல, என்ன கொடுக்கலையா, பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வெண்கல பலிபீடத்துல சமாதான பலியில பங்கு பெற்ற இஸ்ரவேல் மார்க்கத்தாருக்கு அது என்ன கொடுக்கல, பலன் கொடுக்கல. ஏன்னா சமாதான பலியில தானே எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, அது அவங்களுக்கு பலன் கொடுக்கல. அவர்கள் அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமா இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாம சமாதான பலிபீடத்துல இருந்து வருகிற ஆகாரத்தை சாப்பிட்டாங்க. ஆனா இப்படி ஒரு ஆகாரத்தை புசிச்சதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல என்ன போட்டிருக்கு, கிருபையினால் இருதயம் ஸ்திரப்படும். அதுல 13:9 என்ன போட்டிருக்கு, கிருபையினால்
ஸ்திரப்படும். இதயம் இருதயம் சிறப்பு. ஸ்திரப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்கிறார். அந்த பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல யூதர்கள் பலிபீடத்துல இருந்து அந்த ஆகாரத்தை உண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். நிச்சயமா அது உண்மையான காரியம்தான். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு போஜனத்தினாலே உங்க இருதயம் ஸ்திரப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு பிரசங்கமோ பலிபீடத்திலிருந்து வருகிற ஒரு ஆகாரமோ என்னது அது நமக்கு என்ன தராது? ஆசீர்வாதம் தராது அப்படின்று அவரு என்ன செய்கிறாரு? கிடைக்கும், எனக்கு அந்த ஆகாரத்தை உண்ணுனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த பலிபீடத்திலிருந்து எனக்கு வர பிரசங்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாம கிருபையினாலே நம்ம இருதயம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர் 15:5. But some Pharisees had become followers of the Lord. They stood up and said, Gentiles who have faith in the Lord must be circumcised and told to obey the law of Moses. அப்பொழுது பரிசேயர் சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்தசேதனம் பண்ணுகிறதும் மோசையின் பிரமாணத்தையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணும்னா நிறைய சண்டை வருது. பேதுரு எழுந்து என்ன சொல்றாரு? புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். அப்புறம் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தறிந்தது போல அவர்களுக்கும் தந்தரளி அவர்களை குறித்தும் சாட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நிறைய அங்க என்ன தர்க்கம் நடக்கிறது. பரிசேயர் வந்துட்டு என்ன செய்யறாங்க? கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். இவங்க கிட்ட பேதுரு கிட்ட போய் என்ன செய்யறாங்க? தர்க்கம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது அவர்களுக்கு பேதுரு என்ன செய்கிறார்? பதில் தருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுலயே 9ஆம் வசனம், விசுவாசத்தினாலே இவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். அப்ப அவர் என்ன செய்யறாரு? விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை அவர் என்ன செய்யறாரு? சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அப்ப யூத ஜனங்களை போல புறஜாதியாரும் என்ன செய்றாங்க? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ யூத மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த பரிசேயர்கள் என்ன செய்றாங்க? புறஜாதிகளை என்ன செய்றாங்க? எதை கடைப்பிடிக்க சொல்றாங்க? அவங்க வந்துட்டு திரும்பியும் யூத முறையை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி மக்களை கடைப்பிடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. புரிஞ்சுதா? யூத ஜனங்களை போல புறஜாதியார்லாம் என்ன செய்றாங்க? யூதஜனங்க இருக்காங்க, புறஜாதியார் இருக்காங்க. இவங்க வந்து என்ன செய்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறாங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது இவங்க என்ன செய்யறாங்க? யூத மார்க்கத்துல இருந்து வரவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? புதுசா வந்தவங்கள நீங்க யூத முறைமையை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கட்டாயப்படுத்துறாங்க. அதுக்கு பதிலாகத்தான் இவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கினது போல உங்களை சுத்தமா போல அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்கிறாரு. இருதயம் விசுவாசத்தினாலே என்ன செய்யறது? சுத்தமாகிறது. அதுல 10:15 இப்படி இருக்க, Now why are you trying to make God angry by placing a heavy burden on these followers? இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்க கூடாது இருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமந்ததினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நீங்கள் தேவனை சோதிப்பானேன் இப்படி அப்படின்னு பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:9ஆம் வசனத்துல பார்த்தோம். கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவது நல்லதுன்னு பார்த்தோம். பேதுரு இங்க என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்